பாரதம் என் உதிரம் தானடி. குருதி சிந்தியே விடுதலை கோட்டை கட்டினார். அந்த கோட்டை உச்சியில் அழகாய் உன்னை நாட்டினார். உறுதி கொண்டோம் உலக அரங்கில் உன்னை உயர்த்திட. அதனால் முந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். இப்படி ஆயிரம் ஆயிரம் பலிதானிகளால் இன்று உயர்ந்து நிற்கும் தேசத்தின் கொடிக்காகவும் விடுதலைக்காகவும் பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களில் மிக முக்கியமானவர் வீர சாவர்கர் அவர்கள். நடிகர்கள் நாடாள நினைப்பதும் நாட்டிற்கு சேவை செய்த இராணுவ வீரன் வாட்ச்மேனாக ஆவதும் வாடிக்கையாகிவிட்ட தமிழகத்தில் காலை சிற்றுண்டிற்கும் மதிய உணவிற்கும் இடையே 2 ஏர்கோலர்களுடன் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் மத்தியில் இந்திய சுதந்திர வரலாற்றில் அதிக ஆண்டுகள் அந்தமான் சிறையில் சொல்லனா துயர்கள் அனுபவித்து தமிழகம் எப்படி அவரை ஒரு கோழையின் அடையாளமாக கட்டமைத்து ஏளனப்படுத்தி வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த உண்மை தமிழக மக்களை சென்றடைய வேண்டுமானால் அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் சொல்ல வேண்டியது அவசியம். முதல்ல ஹிந்தில வீர சாவர்கர் பத்தி வந்தது. நமக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா, என்ன பண்ண. அடுத்தது டாக்டர் எஸ்.டி. சூர்யா அவர்களே ஆங்கிலத்தில் வீர சாவர்கர் பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். என்ன செய்ய, இங்கிலீஷும் வராது வாடா அப்படின்னு அடுத்த தலைமுறையை நாம் இன்னைக்கு உருவாக்கிட்டோம். அதனால அவர்களை சொல்லி நமக்கு இன்னைக்கு குத்தம் இல்லை. அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் சொல்ல வேண்டியது, அவர்களிடத்திலும் வீர சாவர்கரை எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக டாக்டர் எஸ்.டி. சூர்யா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வீர சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்று தமிழில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய இலட்சியத்தை அடைவதற்காக பட்ட துன்பங்களை அனைத்தையும் ஒரு செய்தியாகவும் குறிப்பாகவும் முழுக்க முழுக்க உண்மையை மட்டுமே வைத்து இந்த புத்தகத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்ப அழகா தொகுத்திருக்கிறாரு. இதனை சென்னை சிட்டிசன்ஸ் போரம் மூலமாக வெளியிடுவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். சமூக நீதி, சமபந்தி, கலப்பு திருமணம், ஆலய பிரவேசம் இதெல்லாம் சொன்ன உடனே நீங்க இது ஈவேரா மண்ணு தானே, அங்க மண்ணுல இருந்து வந்தது தானே, அதுதானே நமக்கு இங்க கட்டி இருக்கிற பிம்பம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1924 சாவர்கர் 27 வருஷம் சிறைக்கு பின்னர் வெளியே வந்து அவருடைய போராட்ட யுக்தியை மாற்றும் பொழுது இந்த சமூகத்திற்காக, இந்த சமூக மக்களுக்காக இவர்கள் நாம் இன்று என்னவெல்லாம் திராவிட அரசியல் என்று பேசிக்கொண்டு இருக்கின்றோமோ அனைத்தையும் 1924 போர் குணத்துடன் நடைமுறைப்படுத்தியவர் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவரோட வழியில தேசமே வீடாக, தேச மக்களை உறவாக, தேசத்தின் நன்மையை தன்னுடைய லட்சியமாக கொண்டு வழிகாட்டி வரும் பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் திரு வி.எல். சந்தோஷ் அவர்களை வருக என வரவேற்கிறார். 14 வருஷம் கொடுஞ்சிறை, பின்னர் வீட்டு சிறை, 27 வருஷம் சிறைவாசம் அனுபவித்தார். சுதந்திர போராட்ட வரலாற்றுல யாராவது இப்படி இருக்காங்களா அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப அழகா இன்னொரு விஷயத்த சொல்றாரு சமூக நீதி பற்றி. சிறுபான்மை மக்கள் அவர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்க எல்லாவித பாதுகாப்பும் உதவியும் வழங்கப்படும். ஆனால் அதனை வைத்து பெரும்பான்மை மக்களின் உரிமைகளை ஆக்கிரமிப்பவோ தேசத்திற்குள் ஒரு தனி பிரிவினையோ யாரும் உருவாக்க முயற்சிக்க கூடாது. இதுதான் அவருடைய சித்தாந்தமாக இருந்தது. அவர் கைசான் காசா அப்படின்னு நாம சொல்லுவோம். பாலஸ்தீனத்திற்காக பேகை எடுத்துட்டு பாராளுமன்றத்திற்கு நாம போவோம். ஆனால் வங்கதேச இந்துக்களுடைய பிரச்சனை என்றால் கண்ணையும் வாயையும் மூடிக்கொண்டு இருப்போம். அப்படியெல்லாம் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில ஒரு தனியா இருந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு குறைபாடு வரும் பொழுது ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு சகோதரனாக, ஒரு மாநில தலைவனாக என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு தன்னை தானே வருத்தி கொண்டு அந்த அநீதியை சரி செய்ய களத்துல இருந்து போராடி கொண்டிருக்கின்ற
பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக என்று எல்லா தாய்மார்களின் சார்பாகவும் அவருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார். ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்தார். இதுதான் தமிழ்நாட்டுல அவருக்கு இருக்கக்கூடிய பிம்பம். இப்படிதான் ஒரு பிம்பம் அவரை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கு. மாட்சிமை பொருந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு நீதி பரிபாலனத்தின் மீதுள்ள தாக்கத்தையும் அதன் பாரபட்சமற்ற தன்மையையும் எப்போதும் உறுதியாக நம்புகிறோம். இப்படி நீதியின் மீது தாகமுள்ள பாரபட்சமற்ற பிரிட்டிஷ் மக்களோடு உறவாடுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நம் முயற்சி நிச்சயம் வீண் போகாது. இந்த நம்பிக்கையே என்னை எல்லா கஷ்ட திசையிலிருந்தும் காப்பாற்றியுள்ளது. பிரிட்டிஷாரின் நியாய புத்தியில் நான் எள்ளளவும் சந்தேகம் கொள்ளவில்லை. பிரிட்டிஷ் மக்களின் மனநிலையும் மாட்சிமை பொருந்திய பேரரசும் 1858 செய்த மேன்மை தாங்கிய பிரகடனத்தை நிறைவேற்றும் காலம் வரும் என நம்புகிறேன். இத சொன்னது சாவர்கர் இல்ல. இத சொன்னது 1894 டிசம்பர் 27 தேசிய காங்கிரசின் 9வது மாநாட்டில் அன்னைக்கு தலைவராக இருந்த தாதாபாய் நவ்ரோஜி. அப்ப யாரு மன்னிப்பு கடிதம் எழுதினா, யாரு ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்தா, எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதை நீக்க வேண்டிய, போக்க வேண்டிய, அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய மாணவ பருவத்திலேயே ஏபிவிபி மூலமாக தொடர்ந்து தன்னுடைய ஆயிரம் சகாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்று தேசிய அளவில் மகளிரின் தலைவியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் விழாவிற்கு வருக வருகை. மௌரிய பேரரசுக்கு மட்டும் சாணக்கியர் இல்ல, நவீன அரசியலிலும் தமிழகத்தில் அரசியல் சாணக்கியராக தன்னுடைய கருத்துக்கள் சரி என நம்பும் பட்சத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் தயங்காமல் தவறை சுட்டிக்காட்டி தமிழக அரசியல் ஊடகவியலாளர்களில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திகழும் மூத்த பத்திரிகையாளர், அச்சு ஊடகம், வெள்ளித்திரை, சின்னத்திரை, குட்டித்திரை என அனைத்திலும் முத்திரை பதித்து வரும் திரு ரங்கராஜ் பாண்டே நிறுவனர் சாணக்கியா அவர்களை வருக வருகின்ற கும்மிடி பூண்டி தாண்டினா எதுவுமே இல்லைங்க. அதுதான் தமிழக அரசியல்ல கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம். ஆனால் மாநில எல்லைகள், தேச எல்லைகள் தாண்டி அங்கு உருவாகும் அரசியல் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் இந்தியாவில் எத்தகைய தாக்கத்தை உருவாக்கக்கூடும் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு காணொலியை பார்த்தால் போதும். அதுக்கு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் உள்ளது. அத்தகைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த விழாவின் சார்பில் வருக வருகை என வரவேற்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள மீடியா நண்பர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவரையும் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பில் வருக வருகை என வரவேற்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.